அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடியை இந்திய வீரர்கள் சந்தித்திருக்கின்றனர். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி வீரர்கள் பிரதமர் மோடியை சந்தித்திருக்கின்றனர். T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி பிரதமர் மோடியிடம் கோப்பையை கொடுத்து இந்திய அணியினர் பிரதமர் மோடியை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். 21 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்கள் இன்று காலை டெல்லி திரும்பினார்கள். அவர்கள் ஹோட்டலில் இருந்து புறப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தில் அவரை சந்தித்து தற்பொழுது வாழ்த்து பெற்று கலந்துரையாடினர். அந்த காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. பிரதமர் மோடியினுடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த 15 வீரர்கள் மற்றும் அணியினுடைய தலைமை பயிற்சியாளராக இருந்த ராகுல் டிராவிட், இந்திய கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவர் ரோஜர் பின்னி, செயலாளர் ஜெய்ஷா ஆகியோரும் அந்த கலந்துரையாடலில் இடம்பெற்று இருக்கிறார்கள். அப்பொழுது வீரர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டு அவர்களினுடைய அனுபவங்களையும் கேட்டறிந்திருக்கிறார். மேலும் உலகக்கோப்பையை பிரதமர் மோடியினுடைய கைகளிலும் இந்திய அணி வீரர்கள் வழங்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து குழு புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இந்திய அணி வீரர்கள் மும்பை புறப்பட்டு செல்கிறார்கள். அங்கு நடைபெறக்கூடிய வெற்றி பேரணி நிகழ்ச்சியில் திறந்தவெளி பேருந்தில் வீரர்கள் பேரணியாக செல்ல இருக்கிறார்கள். மதியழகன், தாங்கள் குறிப்பிட்டது போல தற்பொழுது பிரதமர் மோடியை சந்தித்த பிறகு வெற்றி பேரணிக்காக அவர்கள் தயார் நிலையில் இருக்க போகிறார்கள். அங்கு ஏற்பாடு எந்த அளவு செய்யப்பட்டிருக்கிறது இந்திய அணியினரின் வெற்றி பேரணிக்காக? பிரதமர் மோடியினுடைய சந்திப்பை முடித்துக் கொண்டு வீரர்கள் உடனடியாக விமான நிலையம் சென்று அங்கிருந்து மும்பை சென்றடைகிறார்கள். மும்பை விமான நிலையத்திலிருந்து மரைன் டிரைவ் வழியாக வான்கடே வரை இந்த வெற்றி பேரணிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. அவர்கள் திறந்தவெளி பேருந்தில் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ரசிகர்களுக்கும் ஏற்கனவே அழைப்பானது விடுக்கப்பட்டு இருக்கிறது. மரைன் டிரைவ் பகுதியிலிருந்து வான்கடே வரை வீரர்கள் திறந்தவெளி பேருந்தில் ரசிகர்களை பார்த்து உற்சாகமாக கையெழுத்திட்டவாறு பேரணியாக செல்ல இருக்கிறார்கள். அதன் பின்னர் மும்பையில் இருக்கக்கூடிய வான்கடே கிரிக்கெட் மைதானத்தை வீரர்கள் சென்றடைந்த பின்னர் அங்கு வீரர்களுக்கு அவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. முன்னதாக தான் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்தித்த வீரர்கள் அவருடன் கலந்துரையாடி கோப்பையை பிரதமர் மோடியிடம் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து அனைவரும் ஒன்றாக இணைந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட நிலையில் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு இந்திய அணி வீரர்கள் மும்பை சென்று அங்கு அடுத்த கட்ட கொண்டாட்ட நிகழ்ச்சியில் ஈடுபட இருக்கிறார்கள். இந்த உலகக்கோப்பை தொடர் என்பது அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்ற நிலையில் இந்திய வீரர்களை கௌரவிக்கும் வகையிலும் அவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள கூடிய வகையிலும் இந்த வெற்றி பேரணி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே 2007ஆம் ஆண்டு உலகக்கோப்பை வென்று தென்னாப்பிரிக்காவில் போட்டி முடிந்த பிறகு மும்பை வந்த பின்னர் இந்திய வீரர்கள் இதே போன்ற ஒரு பேரணியில் கலந்து கொண்டார்கள். அதே போல 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பை மும்பையிலேயே இறுதிப் போட்டி நடைபெற்று அடுத்த நாள் நடைபெற்ற வெற்றி பேரணியிலும் இந்திய அணி வீரர்கள் கலந்து கொண்ட நிலையில் அதே போல இந்த முறையும் வெற்றி பேரணி நிகழ்ச்சியில் இந்திய அணி வீரர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர்.